புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாளையொட்டி சென்னை எம்ஜிஆர் நகரில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் தமிழகத்தின் நாளைய முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடியார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஏஎம் காமராஜ், விருகை தெற்கு பகுதி கழக செயலாளர், அதிமுக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சார், தலைநகர் சென்னையில் ஒரு கொடூரமான ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு. ஒரு ட்ரிபிள் மர்டர், ஒரு குடும்பத்தையே கருவறுத்திருக்காங்க. இது வரைக்குமே தமிழக வரலாற்றுல புல்டோசர் வச்சு பொக்லைன் வச்சு ஒரு பாடியை தேடிக்கொண்டிருக்கிற 3 நாளா தேடிக்கொண்டிருக்கிற ஒரு அவல நிலை தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டுன்னா அது இந்த வழக்கம் தான். கணவன் கண் முன்னாலேயே மனைவியை பாலியல் பலாத்காரம் பண்ண முயற்சி பண்றாங்க. தடுக்க போன கணவனை சென்ட்ரிங் கம்பியால இரும்பு ராட்ல அடிச்சு அவரை சிதைத்து அவரை படுக்க வச்சுட்டு இந்த அம்மா பாலியல் பலாத்காரம் பண்ண போகும்போது தாக்குறாங்க. தாக்கிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணும் போதே உயிர் பிரிஞ்சது. சிக்கந்தரை மீட் பண்ணி சிக்கந்தர் கூட்டி கொண்டு போய் அந்த செக்யூரிட்டி ஆபீஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஏஜென்சி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றான். அப்ப நீங்க வேலை கிடைச்சிரும், நீங்க நம்பிக்கையா வாங்க அப்படின்னு என்ன செய்யறான், கூட்டிட்டு போயிட்டு இந்த பெண் நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கிறதுனால இந்த பசங்களுக்கு எல்லாம் அவங்க வந்தோடனே ஒரு கண்ணு கௌரவகுமார் ஒய்ஃப் நல்லா இருக்கா அப்படின்னு இவனுக்குள்ள பேசிக்கிறாங்க. பேசிட்டு ஈவினிங் போயிட்டு அவன் இருக்கும்போதே அவன் போய் அப்ரோச் பண்ணாங்க. அவன் அதை மறுக்கிறான். எப்படா உங்களுக்கு வேலை வாங்கி தருவீங்கன்னு நம்பிக்கை நான் வந்திருக்கேன், என் குழந்தை என்னுடைய மனைவிடா, விட்டுருங்கடான்னு சொல்லிட்டு அவன் கஞ்சிறான், கதறான். தாக்கிட்டு அந்த உயிர் போகிற நிலையில அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் எப்படிதான் அந்த காம கொடூரர்களுக்கு அது தாங்காம அவன் உயிர் போகுது. இதுதான் ஏற்றுக்கொள்ளவே முடியல, நெஞ்சு பொறுக்குதில்லை. பிஞ்சு குழந்தை, அதாவது அவன் பேர் மகன் பிர்மானி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு 2-3 வயது பையன். அப்பாவை அடிச்சு கொள்றாங்க, அம்மாவை சீரழிக்கிறாங்க அப்படின்னு கதறி அழுததுக்காக இவன் எங்க சாட்சியாகி போய்விடுவானோ அப்படிங்கிறதுக்காக அவனை காலை பிடிச்சி எடுத்து சுவற்றில் அடித்து உயிர் போக வரை அடித்து வீசி எறிந்திருக்கிறார்கள். இந்த கொலைக்கு காரணம் முழுக்க முழுக்க மதுதான். எப்படி சார் இந்த குற்றவாளியை பிடிச்சாங்க போலீஸ்? போடப்பட்ட கட்டு லீக் ஆயிடுச்சு. இதுக்குள்ள பாடி வெளியில வந்துருச்சுன்னா நம்ம தான் மாட்டிப்போம்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஓரமா இழுத்து வச்சுட்டு பைக்கை ரிப்பேர் பண்ற மாதிரி எடுத்து கிளம்பிட்டாங்க. இது சிசிடிவில கவர் ஆயிடுச்சு. சாராய விற்பனை பண்றது நீங்களே, அதை பற்றி விழிப்புணர்வு, போதைப் பொருள் விழிப்புணர்வு கூட்டத்தை நாங்களே நடத்துறோம். அதுக்கு நாங்களே நடைபயிற்சியும் போறோம். அதுக்கு அந்த விழாவை நாங்களே தொடங்கி வைக்கிறோம். இல்ல நீங்க விற்கணும்னு சொல்றீங்களா, குடிக்க வேணாம்னு சொல்றீங்களா அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம தவிக்கிற அளவுக்கு இந்த மக்களை கொண்டு போய் விட்டுருக்கீங்களே. அதன் விளைவா ஏற்படுற மரணங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு வலிக்குது. உங்களுக்கு கொஞ்சமாவது அது வலிக்குதா வலிக்கலையா அப்படின்னு அவர் பழனிசாமி கேட்கிறாரு, அன்புமணி கேட்கிறாரு, சீமான் கேட்கிறாரு, தாமரையும் கேட்கிறாரு. ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் திருமிகு ராஜேந்திர ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தாமரை. உங்க வணக்கத்தை பத்தவே பயமா இருக்கு. நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கு சார். தலைநகர் சென்னையில் ஒரு கொடூரமான ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு. ஒரு ட்ரிபிள் மர்டர், ஒரு குடும்பத்தையே கருவறுத்திருக்காங்க. கௌரவகுமார் அவரை கொலை பண்ணி சாக்கு மூட்டையில் கட்டி மீட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு குழந்தை, உடைய மனைவி, இன்னொரு பாடியை, இன்னொரு பிரேதத்தை காவல்துறை தேடிக்கிட்டு இருக்காங்க. கொலை செஞ்சது யார், எப்படி கொலை செஞ்சாங்க, ஏன் கொலை செஞ்சாங்க, எதுக்கு கொலை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு பின்னணியெல்லாம் ஒரு பதற வைக்கும் பின்னணியாக இருக்கிறது. இந்த ஒரு கொலை சம்பவத்தின் காரணமாக தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டது, காவல்துறை நீரல் கெட்டுவிட்டது அப்படிங்கிற டோனில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். ஆதன் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். பீகார் நபரின் கொலை வழக்கில் ஏன் இவ்வளோ பெரிய பதட்டம் ஏற்படுதுன்னா, இரும்பு கம்பியில் லைவாக அடித்து 33 வயது கௌரவகுமாரும் முனிதா குமாரி அப்படின்னு அவருடைய ஒய்ஃப் 2 பேர்த்த லைவாக இரும்பு கம்பிகளால், வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்துகிற இரும்பு ராடுகள் இருக்குது பார்த்தீங்களா, சென்ட்ரிங் கம்பிகளை கொடூரமாக கணவன் கண் முன்னாலேயே மனைவியை பாலியல் பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. தடுக்க போன கணவனை சென்ட்ரிங் கம்பியால் இரும்பு ராடில் அடித்து அவரை சிதைத்து அவரை படுக்க வச்சுட்டு
இந்த அம்மா வந்து பாலியல் பலாத்காரம் பண்ண போகும்போது அந்த முனிதா குமாரியையும் தாக்குறாங்க. தாக்கிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணும்போதே உயிர் பிரிஞ்சது. இது வந்து கடந்த 25 ஆண்டுகளில் இது வரைக்கும் வந்து கணவன் மனைவி இருவருமே வந்து பாலியல் பலாத்காரத்துக்காக சென்னை மாநகரிலே அடித்து கொண்டது. அதுலேயும் வந்து தரமணி அப்படிங்கிறது வந்து நம்ம OMR ரோட்டுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா அதுதான் வந்து முதலாக வந்து டாக்டர் கலைஞர் அவர்களால் வந்து ராஜீவ்காந்தி ரோடு சாலைன்னு பேர் இடப்பட்டு ஒரு ஐடி காரிடாரை உருவாக்கின இடம் அது தரமணி. என்னங்க அங்கே தான் வந்து முதலாக வந்து கலைஞர் அவர்களால் வந்து ஒரு பெரிய கம்ப்யூட்டர் காரிடாரை ஏற்பாடு பண்ணி அதன் தொடர்ச்சியாக அது மகாபலிபுரம் வரைக்கும் இன்றைக்கி போய் சேர்ந்துருக்கு. அந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய களங்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு காரணம் வந்து அளவுக்கு அதிகமான மது போதை அப்படின்னு சொல்கிறாங்க. மது போதை மட்டுமல்லாமல் இந்த கஞ்சா புழக்கமும் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. வட இந்தியர்கள்னாவே அவங்க வந்து அதிகமாக வந்து கஞ்சாவை வந்து அவர்கள் புகைப்பதும் கஞ்சா போதைக்கு அடிமையாக இருப்பதும் அதே சமயத்தில் மது போதையில் இருப்பதும் வழக்கமாகிவிட்டது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அன்றைய தினம் பார்த்திங்கன்னா 24/1/2026 இரவு தரமணியில் இருக்கிற ஒரு கெமிக்கல் என்ஜினியரிங் படிக்கக்கூடிய டிப்ளமோ இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு பாலிடெக்னிக், அந்த பாலிடெக்னிக் உள்ளே இருக்கிற கேம்பஸில் நடக்குது. ஸோ யார் இந்த கௌரவகுமார், இந்த முனிதா குமாரி, இது சொல்லும்போதே பிஞ்சு குழந்தை, அதாவது அவன் பேர் வந்து மகன் பிர்மானி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு 2-3 வயது பையன் அப்பாவை அடித்து கொள்றாங்க, அம்மாவை வந்து சீரழிக்கிறாங்க அப்படின்னு கதறி அழுததுக்காக இவன் எங்கே சாட்சியாகி போய்விடுவானோ அப்படிங்கிறதுக்காக அவனை காலை பிடிச்சி எடுத்து சுவற்றில் அடித்து உயிர் போக வரை வந்து அடித்து வீசி எறிந்திருக்கிறார்கள். அந்த பாடியை கொண்டு போயிட்டு நம்ம இண்டஸ்ட்ரியல் காரிடாருடைய ஐடி காருடைய என்ட்ரன்ஸை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது எந்த இடம்? ராஜீவ்காந்தி சாலை தரமணி. அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து மத்திய கைலாஷ். ஸோ மத்திய கைலாஷ் பக்கத்தில் இருக்கிற அந்த கெனாலில் போட்டுறாங்க அந்த குழந்தைய. ஸோ அடித்து கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த 3 பாடியுமே வந்து ப்ராப்பராக வந்து அந்த தரமணி இன்ஸ்டிடியூட்லேருந்து வெளியில் கொண்டு வந்து ஒரு பாடியை, கௌரவகுமாரோடைய பாடியை கொண்டு போயிட்டு அடையாறு கடலில் கலக்கிற முகத்துவார்க்கில் போடணும்னு முடிவு வச்சுருக்காங்க. அதற்காக போயிட்டு இருக்கும்போது தான் அது வந்து இந்திரா நகர் முதல் தெருவில் அது வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்ததுனால இது வந்து காவல்துறையுடைய கண்களுக்கு பட்டுச்சு. ஓகே, இல்லைன்னா வந்து அவங்க வந்து ப்ராப்பராக மார்டர் பண்ணி 3ஐயுமே டிஸ்போசல் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னு என்ன ஒரு உதாரணம்னா, இந்த முனிதா குமாரியோடைய உடம்பை கார்பரேஷன் குப்பை தொட்டியில் போட்டேன் அப்படிங்கிறாங்க. கார்பரேஷன் குப்பை தொட்டியில் போய் இப்போ நான் குப்பை தொட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கப்பூர் அதுதான் இது எப்படிதான் வந்து கார்பரேஷன் குப்பை தொட்டியில் போட்டால் கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கும்போது இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த சிங்கப்பூர் மாடலில் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், ஆள் உயரத்துக்கு ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டிக்குள்ளே ஒரு மூட்டையை கொண்டு போய் நைட்டு போட்டுட்டா அந்த லாரி கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து கோத்து விடுவாங்க. கோத்து விட்டாங்க அப்படியே கவுத்துரும், லாரிக்குள்ளே கவுத்துரும். அதை கொண்டு போய் என்ன செஞ்சுருக்காங்க, பெருங்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கரணையில் 7 மண்டலத்தினுடைய குப்பை கொட்டுறாங்க. 7 மண்டல குப்பை கொட்டும் போது 24ஆம் தேதி தான் 26ஆம் தேதி தான் வந்து சர்ச்சிங். ஏன்னா 25ஆம் தேதி எதிரிகள் கைது பண்ணி அவங்கள விசாரணை பண்ணி இன்னும் வரைக்கும் தேடுறாங்க. எங்க இது வரைக்குமே வந்து தமிழக வரலாற்றில் புல்டோசர் வச்சு பொக்லைன் வச்சு ஒரு பாடியை தேடிக்கொண்டிருக்கிற 3 நாளாக தேடிக்கொண்டிருக்கிற ஒரு அவல நிலை தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டுன்னா அது இந்த வழக்கில் தான் சார். குறிப்பாக கிரிமினலுடைய மூளையை பாருங்க சார். குப்பை தொட்டி, ஒரு ஆளுயர குப்பை தொட்டி, அதுவும் ஃபுல்லாக ரொம்புனாதான் நைட்டு வந்து தான் அதை வந்து அந்த குப்பையை வந்து கலெக்ட் பண்ணி அந்த லாரிக்குள்ளார போட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு வெளியில் பெருங்குடிக்கு கொண்டு போவாங்க. வட சென்னையா இருந்தா இங்க வந்து கொண்டு போவாங்க, கொடுங்கையூருக்கு கொண்டு போவாங்க. ஸோ அது அங்கங்கிறதுனால வந்து பெருங்குடி. ஸோ மூளையோட பிளான் பண்ணியிருக்காங்க சார். எவ்வளவு பிளான்டு மர்டர். இதில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து சிக்கந்தர் அப்படிங்கிறவனும் நரேந்திரகுமார் மற்றும் ரவீந்திரநாத் தாகூர் ஜனகண மனதில் கண்டுபிடிச்சாரு பார்த்தீங்களா, ரவீந்திரநாத் தாகூர் அவர் பேரை வச்சிருக்கான் ஒருத்தன். இன்னொருத்தன் வந்து பிகாஸ் அப்படின்னு விகாஸ். இவனுங்க 4 பேரும் சேர்ந்து 24ஆம் தேதி இரவு வந்து இந்த காரியத்தை நடத்தி முடிச்சிருக்கார்கள். அப்படியே ஃப்ளாஷ்பேக், ஏன் இவர்கள் கொன்றார்கள் அப்படின்னு பார்க்க போனால் இந்த
கௌரவகுமார் அப்படிங்கிறவர் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு செக்யூரிட்டி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. ஓகே. அந்த செக்யூரிட்டி கம்பெனியில் வேலை பார்க்கும்போது பீகார்காரர்களோடு சேர்ந்து தான் வேலை பார்க்கிறாரு. சரி. அப்போவே வந்து இந்த சிக்கந்தர் வந்து அவனுக்கு பழக்கமானவர். செக்யூரிட்டியில் ஒன்றா வேலை பார்க்குறாங்க. ரைட். அந்த எபிசோடில் சீபனுக்கு வந்து கௌரவகுமாருக்கு வந்து தன்னுடைய ஒரு மனைவியும் ஒரு குழந்தையும் இருக்கிறாங்க. அவங்க வந்து சென்னைக்கு எல்லாருமே ஃபேமிலி கூட்டிகிட்டு போகிறாங்களே, எங்களை நீங்கள் சென்னைக்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னா அந்த ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற கம்பெனியில் கொடுக்குற சம்பளமோ அல்லது அங்கே வீடுகள்லாம் வந்து வசதியாக இல்லை. எனக்கு தெரிந்த கிருஷ்ணபிரசாத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து சென்னை அடையாரில் இருக்கிறாரு. அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் இடம் வாங்கி கொடுத்தாருன்னா, வேலை வாங்கி கொடுத்தாருன்னா கொஞ்சம் சம்பளம் 17-18 ரூபா இருக்கும். அங்கே வந்து வீடு எடுத்து ஒரு குழந்தைய படிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு செட்டில் ஆக முடியும். அதனால் நான் அந்த ஏரியாவுக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியும் மகனையும் கூட்டிகிட்டு 21 இந்த மாதம் 21 ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு பீகாருக்கு போயிட்டு குழந்தைகளை அழைச்சிட்டு அவர் வந்து அடையாரில் இருக்கிற தன்னுடைய குடும்ப நண்பர் கிருஷ்ணபிரசாத்கிட்ட தான் வர்றாரு. ஸோ கிருஷ்ணபிரசாத் 2 நாள் தங்க வைக்கிறாரு. 3வது நாள் என்ன சொல்கிறாரு, செக்யூரிட்டி வேலை கிடைக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு செக்யூரிட்டி இருக்கார், நமக்கு ஏற்கனவே அறிமுகமான சிக்கந்தர்கிட்ட போங்க. சிக்கந்தர் வந்து அந்த செக்யூரிட்டி கம்பெனியோட நல்ல தொடர்பில் இருக்கிறான். அவன் வந்து அந்த தரமணியில் இருக்கிற ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு. சரி. அவன் நினச்சா இன்னொரு ஆளை கூட அங்கே போட முடியும். அதனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் வாங்கிடலாம். அதனால் நீங்கள் இந்த செக்யூரிட்டியை போய் அப்போ சிக்கந்தரை வந்து மீட் பண்ணி சிக்கந்தர் கூட்டி கொண்டு போய் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஓகே. இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். பண்ணிவிட்டு அந்த ஏஜென்சிக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அப்போ நீங்கள் வந்து வேலை கிடச்சிரும், நீங்கள் நம்பிக்கையாக வாங்க அப்படின்னு என்ன செய்கிறான், கூட்டிகிட்டு போயிட்டு தரமணி பாலிடெக்னிக் உள்ள இருக்கிற சைடில் ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க புதுசாக. ஓகே. அதில் 1 மாடி 2ஆம் மாடி கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சிருச்சு. மேலே ஃப்ளோர்லாம் வேலை நடக்குது. இதெல்லாம் ஃபினிஷ் ஆகிறதுக்கு 3-4 மாதம் ஆகும். ஓகே. பீகார்காரவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி அன்ஃபினிஷ்டு ஹவுஸில் வந்து குடும்பமாக தங்கிட்டு மேலே வேலை பார்ப்பாங்க. ஆமாம். அவங்க வந்து 3 மாதமா 6 மாதமாக அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் அதுக்குள்ளேயே தங்கிட்டு வேலை பார்ப்பது அவர்களுடைய வழக்கம். அந்த வகையில் என்ன செய்கிறான், கௌரவகுமார், முனிதா குமாரி, பிர்மானி என்கின்ற அந்த சின்ன பையன் 3 பேர்த்தையும் வந்து 23 கூப்பிட்டு 23 கூப்பிட்றான். 24 அங்கே வந்துடுறாங்க. வர 24 மாலை நேரத்தில் இவங்க சிக்கந்தர், நரேந்திரகுமார், ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் பிகாஸ் இவங்க எல்லாம் அங்கே உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க. பீகாரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு தெரியும், நான் வந்து சட்டர் கொள்ளையர்களை பிடிப்பதற்காக பீகார் வரைக்கும் போனீங்க. பீகார் வரைக்கும் 10 முறைக்கு மேலே போயிருந்தேன். அடிக்கடி பீகார் போன தமிழ்நாடு காவல்துறை அதிகாரி நான் தான். பீகாரில் போய் வெற்றிகரமாக 2-3 முறை குற்றவாளிகளை பிடித்து வந்தவரும் நான் தான். அதில் வந்து யாரும் வந்து மறுப்பு சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு கதை. இதில் வேணால் பீகாரில் போய் பார்த்திங்கன்னா சீதா பிராட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பிறந்ததே வந்து பீகாரில் தான். ஸோ பீகார் வந்து பெண்கள் வந்து பார்ப்பதற்கு நேர்த்தியாக இருப்பார்கள். சீதா பிறந்த ஊர் மட்டுமல்ல, சீதாவை போன்ற அழகான பெண்கள் இங்கே வேலை செஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பீகார்கள் மக்களுக்கு என்ன பழக்கம் இருக்குது அப்படின்னா, தன்னுடைய மனைவியை மட்டும் வந்து வெளியிலே போங்க. நேபாள்காரவங்க எல்லா வீட்லேயும் எல்லாரையும் வேலை செய்ய விடுவாங்க. பீகார்காரவங்க தன்னுடைய மனைவியை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சு பொத்தி அவன் அதுக்காக கடுமையாக உழைப்பான். அவன் மனைவி வந்து பத்திரமா வச்சுக்குவான். நான் பீகாருக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கேட்டட் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே 8 பங்காளி வீடு ஒன்றா இருக்கும். ஓகே. பெண்கள் எல்லாமே அதுக்குள்ளே இருப்பாங்க. ஆண்கள்லாம் வந்து வெளியூரில் பாம்பேயில் டெல்லியிலாம் போய் வேலை பார்த்துட்டு வந்து அந்த பெண்களை பாதுகாப்பான இடத்துல வச்சு சாப்பாடு போட்டு அவங்கள வந்து கரை சேர்ப்பது வழக்கம். ஸோ அந்த வகையில் இந்த பெண் வந்து நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கிறதுனால இந்த பசங்களுக்கெல்லாம் அவங்க வந்தோடனே ஒரு கண்ணு, வந்து கௌரவகுமார் ஒய்ஃபு நல்லா இருக்கா அப்படின்னு இவனுக்குள்ளே பேசிக்கிறானுங்க. பேசிட்டு ஈவினிங் போயிட்டு அவன் இருக்கும்போதே அவன் போய் அப்ரோச் பண்ணுறானுங்க. அவன் அதை மறுக்கிறான். எப்படா உங்களுக்கு வேலை வாங்கி தருவீங்கன்னு நம்பிக்கைக்கு நான் வந்திருக்கேன், என் குழந்தை என்னுடைய மனைவிடா, விட்டுருங்கடான்னு சொல்லிட்டு அவன் கஞ்சிறான், கதறான். அதையும் மீறி என்ன செய்கிறானுங்க, இந்த பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சிக்கிறார்கள். அவன் தடுக்க முயற்சிக்கிற பொழுது இரும்பு ராடால் அடித்து அவனை வந்து கதிகலங்க செய்து அதுலேயே அவன் வந்து இறந்துடுறான். அடிப்பட்டவனே இறந்துறான். இவனுங்க மயங்கிய நிலையில் இருக்கிறான்னு நினச்சிட்டு அப்போ இவன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது இவளையும் தாக்குறாங்க. என்னங்க, இவன் முனிதா குமாரியும் தாக்குறாங்க. தாக்கி அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆந்திரா பார்டரில் சைக்கோ மர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து கணவன் மனைவியும் வந்து 2 பேரையும் கொண்டுட்டு அந்த மனைவி வந்து உயிர் போகிற நேரத்தில்
அவங்களை வந்து பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்துவிட்டு தாலியையும் அரணாக்கயிறையும் திருடிட்டு போவாங்க. அந்த மாதிரியான வழக்குகளை நாங்கள் வந்து ஆந்திரா பார்டரில் 20 வருடங்களுக்கு முன்பாடு நடந்தது. அந்த மாதிரியான ஒரு மர்டர் நான் 20 வருடத்துக்கு பிறகு இப்போ தான் பார்க்குறேன். இப்போ தாக்கிட்டு அந்த உயிர் போகிற நிலையில் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் எப்படி தான் அந்த காம கொடூரர்களுக்கு அது தாங்காமல் அவன் உயிர் போகுது. இதுதான் ஏற்றுக்கொள்ளவே முடியல. நெஞ்சு பொறுக்குதில்லை இந்த நிலைகட்ட மாந்தரின் என்ன. இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் யாவரும் என்னுடன் பிறந்தவர். அதுக்கு மேலே நம்ம வந்து எப்பேற்பட்ட மக்கள் அப்படின்னா, ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உலக மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. அதனால தான் வந்து உங்களுக்கெல்லாம் துடிக்குது. காலையிலேருந்து சார் இதை பற்றி பேசி ஆகணும்னு தாமரை ஆதர் டிவிலேருந்து 10 முறை அழைத்ததுக்கு இதுதான் காரணம் என்பது எனக்கு தெரியும். இந்த மாதிரி பாசப்பிடைப்போடும் பண்போடும் கலாச்சாரத்தோடும் வாழ்கின்ற பூமியில் இப்படி ஒரு அநீதி நடந்துருச்சே அப்படின்னு நீங்கள் காலையில் பேசும்போது எனக்கு தாமரைக்கெல்லாம் இவ்வளோ பெரிய தமிழ் உணர்வும் இந்த தமிழ் கலாச்சாரம் மேலே இவ்வளோ பெரிய பற்று இருக்குதா அப்படின்னு நான் நினச்சி ஆச்சரியப்பட்டேன். என்ன தாமரை? ஆமாம், இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்து போச்சுன்னு பண்ண நெஞ்சு பொறுக்குதில்லை. சீமான் சொல்கிறாரு, சாராயம் விற்கிறதே நீங்கள் இல்லைங்க, சாராயத்தை நீங்களே விற்கிறது, அது பற்றி விழிப்புணர்வு கூட்டத்தை நடத்துறது நீங்களே, சாராய விற்பனை பண்ணுறது நீங்களே, அதை பற்றி விழிப்புணர்வு போதைப்பொருள் விழிப்புணர்வு கூட்டத்தை நாங்களே நடத்துகிறோம், அதுக்கு நாங்களே நடைபயிற்சியும் போகிறோம், அதுக்கு அந்த விழாவை நாங்களே தொடங்கி வைக்கிறோம். இல்லை நீங்கள் விற்கணும்னு சொல்கிறீங்களா, குடிக்க வேணான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஒன்றுமே தெரியாமல் தவிக்கிற அளவுக்கு இந்த மக்களை கொண்டு போய் விட்டுருக்கிறீங்களே. அதன் விளைவாக வந்து ஏற்படுற மரணங்களை எல்லாம் பார்க்குற பொழுது நமக்கு வலிக்குது. உங்களுக்கு கொஞ்சமாவது அது வலிக்குதா வலிக்கலையா அப்படின்னு வந்து அவர் பழனிசாமி கேட்குறாரு, அன்புமணி கேட்குறாரு, சீமான் கேட்குறாரு, தாமரையும் கேட்குறாரு. எப்படி சார் அந்த குற்றவாளியை பிடிச்சாங்க போலீஸ்? எஸ், அடுத்தது எப்படி சொல்லிட்டு வரோம்னா, கொலை பண்ணதுக்கு அப்புறம் இந்த 3 பாடியும், ஏன்னா இப்போ வந்து குழந்தைய உயிரோட இருந்தால் சாட்சியாக மாறிடுங்கிறதுக்காக குழந்தைய அடிச்சு, அப்போ 3 பேரும் இப்போ அந்த பாலியல் பலாத்காரம் முடிஞ்சு போச்சு. அவனை வச்சுட்டா அவனுக்கு இப்போ 3ஐயும் டிஸ்போசல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறானுங்க. பிளான் பண்ணிவிட்டு இந்த முனிதா குமாரியுடைய உடம்பை பேக் பண்ணுறாங்க, 3 உடம்பையும் தனித்தனியாக பேக் பண்ணுறாங்க. தனித்தனி இடத்துல கொண்டு போய் டிஸ்போசல் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது தான் கௌரவகுமார் உடம்பை வந்து முனிதா குமாரியை வந்து கொண்டு போயிட்டு பேக் பண்ணி கார்பரேஷன் குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட்டுறாங்க. குப்பை தொட்டியில் வந்து தாதா நான் சொன்னேன், ஆட்டோமேட்டிக் குப்பை தொட்டிக்குள்ளே, பெரிய ஆளுயர குப்பை தொட்டிக்குள்ளே பேக்கோடு உள்ளே போட்டுட்டா இதை எப்படி கண்காணிச்சிருக்காங்க பாருங்கள். இதுக்குள்ளே கொண்டு போய் உள்ளே போட்டால் லாரி வரும், அப்படியே வந்து ஒரு இதில் கிளிப்பில் மாட்டி அப்படியே கிளிப்பில் மாட்டி எடுத்து அப்படியே உள்ளே கொட்டிடுவாங்க. இதை டெஸ்ட் பண்ணி இந்த குப்பையை ஏற்றுறதில்ல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷனை நம்மளாம் வந்து சிந்திச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்கான் சார். அப்படி அவன் எவ்வளோ அப்சர்வ் பண்ணிக்காம ஒரு பாடியை டிஸ்போசல் பண்ணுறதுக்கு இந்த குப்பை தொட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அவன் சயின்டிஃபிக்கலாக யோசிச்சிருக்கான். அப்படின்னா எவ்வளவு கிரிமினல் புத்தி அவனுக்கு இருந்திருக்கும். ரைட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை பெருமானியோடைய உடம்பை கொண்டு போயிட்டு சின்னதாக பேக் பண்ணி மத்திய கைலாஸ் பக்கத்தில் இல்லைங்க, அந்த பக்கம் போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய எப்பவுமே வந்து 10 போலீஸ் வந்து நின்றுட்டு இருக்க மத்திய கைலாஸ் அந்த இடத்துல இருக்கிற வாக்கியாக்குள்ள போட்டுறாங்க. வாக்கியா ஓரம் சாக்கடை ஓரமா போட்டுறாங்க. அதுவும் இல்லாம அங்க வந்து ஒரு சின்ன ஒரு கெனல் மாதிரி போயிட்டு இருக்கு. சாக்கடை தான் அது. சாக்கடையில அது ஆரம்ப காலத்துல பக்கிங்ஹாம் கெனல். ஆமா, பக்கிங்ஹாம் கெனல் தான் இன்னைக்கு நீங்க சாக்கடைன்னு சொல்ற அளவுக்கு இருக்குது. அது வந்து பக்கிங்ஹாம் கெனலுடைய தொடர்ச்சி. அதன் ஓரமா, ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமா வரும்போது இது அப்படியே இழுத்துட்டு போயிடும். தண்ணியில போயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்ஸ் மூவ் ஆயிடுச்சுன்னா அது எந்த போச்சு அந்த கண்டுபிடிக்க முடியாது, யாருடைய குழந்தைன்னு கண்டுபிடிக்க போறதில்ல. இதுல எஃப்ஐஆர் போடும். ரைட்டு. இப்போ முனிதா குமாரி டிஸ்போஸ்டு கண்டுபிடிக்க முடியல, குழந்தை என்ன பெருமானி டிஸ்போஸ்டு கண்டுபிடிக்க முடிஞ்சது எப்படின்னா கௌரவகுமார் தான் கண்டுபிடிச்சாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதையும் வந்து கம்ப்ளைண்ட்ல கண்டுபிடிக்கல. இந்த பாடியை எடுத்துட்டு போயிட்டு முகத்துவாரத்தில் போட்டுட்டோம்னா அது வந்து கடலுக்குள்ள தள்ளிட்டு போயிடும் அப்படின்னு வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண 3 பாடியுமே ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதற்காக அவர் கொண்டு போன இந்திரா நகர் முதல் தெருவில் ஒரு பைக்கு ஷோரூமுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த ஓரத்தில் வேற ஏற்ற மாதிரி இல்லை, அந்த ஓரமாக வந்து இந்த ஸ்கூட்டியில் இருந்த வண்டி அந்த பைக் மேலே இருந்த மூட்டை வந்து ஸ்லிப் ஆகி விழுந்துருது, சரிஞ்சு கீழே விழுந்துருது. இதை வந்து நம்ம எடுத்து வைக்கும்போது இந்த கைகால் அது அந்த அந்த கட் போடப்பட்ட கட்டு லீக் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ள பாடி வெளியில் வந்துருச்சுன்னா நம்ம தான் வந்து மாட்டிப்போம்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து ஓரமாக இழுத்து வச்சுட்டு பைக்கை ரிப்பேர் பண்ணுற மாதிரி எடுத்து கிளம்பிட்டானுங்க. இது வந்து சிசிடிவியில் கவர் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாழ்ந்த காவல்துறைக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு பாடி இருக்குது, இது வந்து நாய்கள்லாம் வந்து சுற்றி வருது,
மொய்க்குது, இந்த மாதிரி ரத்தம் கசிவு போயிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து அடையார் போலீஸுக்கு கிடைச்ச உடனே டிசி அடையார், அவருடைய டெப்யூட்டி அசிஸ்டன்ட் கமிஷனர், இன்ஸ்பெக்டர் எல்லாமே ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ பாடியை எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணி பிரேத விசாரணை நடத்தி அதை வந்து உரையாக வந்து ராயப்பேட்டை மருத்துவமனை கொண்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்குற போது என்ன மாதிரியான தாக்குதல் நடந்திருக்குது, என்ன காரணத்துக்காகனா அப்படியே செக் பண்ணும்போது அவனுடைய பாக்கெட்டில் என்ன செய்திருக்கு, ஒரு துண்டு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரில் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸோடைய கான்டாக்ட் ஃபோன் நம்பர் இருக்குது. அப்போ இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸ் ஒரு துருப்பு சீட்டு 1, துருப்பு சீட்டு 2 சம்பவ இடத்தை போய் சுற்றி வந்து கண்காணித்து அந்த சிசிடிவியை பார்க்குற பொழுது வந்துட்டு போன நபர்கள் 2 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஒன்று வந்து அந்த பைக்குடைய நம்பர் வந்து கிளிப் ஆச்சு. ஓகே. ஸோ முன்னாடியெல்லாம் வந்து பைக் நம்பரை வந்து கேட்ச் பண்ணுற அளவுக்கு சிசிடிவி கேமரா இருக்காது. இப்போலாம் வந்து அருண் வந்ததுக்கப்புறம் அருண் சிறப்பாக என்ன செஞ்சார், பிக்சல் கேமராவாக மாற்றினார். முகத்தையும் வண்டியினுடைய நம்பர் பிளேட்டையும் கேட்ச் பண்ணுற மாதிரியான பிக்சல் கேமராவை வந்து அருண் வந்து தான் மாற்றி அமைச்சார். அவருக்கு நமது மனமார்ந்த பாராட்டுகள். அந்த மாற்றி அமைத்ததன் விளைவாக தான் இந்த வண்டியுடைய நம்பர் கேட்ச் ஆச்சு, வண்டியோட பேட்டர்ன் கேட்ச் ஆச்சு. ஓகே. வண்டி நம்பர் எடுத்த உடனே இமீடியட்டாக அட்ரஸ் எடுத்து பார்த்தா அந்த செக்யூரிட்டி கம்பெனியோட இந்த ஃபோன் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி பார்த்தா செக்யூரிட்டி கம்பெனி. சரி. ஸோ செக்யூரிட்டி கம்பெனியில் விசாரித்து பார்த்தா இது வந்து சிக்கந்தர் நரேந்திரகுமார் இவங்க கிட்ட தான் இந்த வண்டி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே. செக்யூரிட்டிக்காக வெளியில் சூப்பர்வைசருக்கு போயிட்டு வர்றதுக்கு அல்லது ஒரு 4-5 செக்யூரிட்டி இருக்காங்களான்னு போய் சுற்றி பார்த்துட்டு வந்து பார்க்கறதுக்காக இவங்ககிட்ட அந்த வண்டி ஒப்படைக்கப்பட்டிருக்குதுன்னு தெரிஞ்சோடனே யார்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது, சிக்கந்தர் நரேந்திரகுமார் அப்படின்னு அவங்க 2 பேரையும் கேட்ச் பண்ணி பார்த்தா ஸோ ரவீந்திரநாத் தாகூரும் பிகாஸு இன்னொருத்தர் அவன் பேர் இன்னும் வந்து காவல்துறை ரிவீல் பண்ண முடியல. அது நம்மளும் வந்து சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம காவல்துறைக்கு கிட்டத்தட்ட ஒத்துழைக்கிறோம். ஏன் ஒத்துழைக்கிறோம் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ஷியல் என்கொயரி, ஒரு மிகப்பெரிய சென்சேஷனல் மர்டர். என்னங்க இது வந்து அப்படி பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெருசாக சொல்ல போனால் பாலியல் பலாத்காரத்தோடு சேர்ந்த ஒரு மர்டர், குடும்பத்தோடு மர்டர். என்னங்க மனைவியையும் கணவனையும் இரும்பு கம்பியால் தாக்கி பண்ண ஒரு கொடூரமான ஒரு மர்டர். குழந்தைய செவுத்துல அடிச்சு கொண்டான்னு சொல்லும்போது குழந்தைய வந்து இது வரைக்கும் நம்ம கேள்விப்படவே இல்லை. அதாவது கோழியை தான் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கோயிலில் கோழி அறுப்பாங்களே, சில பேர் வந்து கிராமத்தில் கோழியை வந்து கையில் அடிச்சோ அல்லது ஒரு கட்டையில் அடித்து தலையை அடித்து கொலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி மனிதர்களை அடித்து கொலை பண்ணுற தமிழ்நாட்டில் இது வரைக்குமே நடந்ததில்லை, கேள்விப்பட்டதே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொடூர கொலைகள் நம்ம எவ்வளவோ பார்த்திருக்கோம். ஆனா இந்த மாதிரியான கொடூர கொலை இப்ப நடக்கல. குழந்தைய காலை பிடிச்சி எடுத்து அப்படியே வந்து விசிறி அடிச்சு உயிர் போற வரைக்கும் சுவற்றில் அடித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு பெரிய மிருகத்தனமான செயல்களை செய்வதற்கு முன் வந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு போதை தலைக்கு ஏறி இருக்கிறது. இருந்தாலும் வந்து மது உடலுக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்று எழுதி வைத்துக்கொண்டு நாம் மதுவை விற்று 560 கோடி ரூபாய் பொங்கலுக்கு நம்ம வெற்றிகரமாய் வந்து சம்பாதித்து விட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது இந்த நாட்டில். இல்லைங்க, யார் வந்து இந்த மதுவை முழுமையாக வந்து ஒழிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. அப்போ தான் வந்து இந்த மாதிரியான கொடூர நிகழ்வுக்கெல்லாம் வந்து ஏன்னா ஒரு மனிதன் வந்து நீ தான் ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சித் தலைவருக்கு பாட்டு வைக்கும்போது இந்த மதுவை வந்து குடிக்கும் போது நீ தான் ஒரு மிருகம் அப்படின்னா மதுவை இந்த மதுவில் விழும் நேரம், மதுவில் விழும் நேரத்தில் மனிதன் வந்து மிருகமாக மாறி விடுவான்னு சொல்லிட்டு புரட்சித் தலைவர் பாட்டு பாடி முதலமைச்சராகவே ஆனார். ஸோ அவர் இருக்கிற வரைக்குமே வந்து நீங்கள் கடாமல் இருக்க அல்லது வெறும் பியரோடு நிறுத்திக்கலாண்டா, உடம்புக்கு கெடுதல் பண்ணாமல் எப்படிதான் அதை பண்ணலாம் அப்படின்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை வெறுத்து தான் இருந்திருக்காரு. இவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மதுவினால் வந்து இவ்வளோ பெரிய ஆபத்தெல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பாடமாய் தமிழ்நாடு அரசுக்கு இது கொடுத்துருக்கிறது. அதை அவர்கள் எவ்வளவு தூரம் எடுத்துக்கொள்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த கொலைக்கு காரணம் முழுக்க மதுதான். மது போதையில் இருக்கும்போது அவர்கள் மிருகமாய் மாறிவிட்டார். நண்பர்கள் இப்போ சிக்கந்தரும் கௌரவகுமாரும் வந்து நண்பர்கள் சீர்பெரும்புதூர்லேயே ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கானுங்க. ஆமாம். இவங்க 2 பேருக்கும் காமன் ஃப்ரெண்டு தான் கிருஷ்ணபிரசாத். கிருஷ்ணபிரசாத் சொல்கிறான், சிக்கந்தர் வந்து நம்ம ஊருக்கார பையன்தான், அவன் வந்து அந்த தரமணியில் இருக்கிற அந்த பாலிடெக்னிக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிற பாலிடெக்னிக்கில் நம்மால் இருக்கான், நீ அவங்ககிட்ட போ, குடும்பத்தோட பாதுகாப்பு கொடுப்பான்னு அனுப்பின வரைக்குமே சரிதான். அந்த பெண்ணும் வந்து அடைக்கலம் புகிறா. அந்த அடைக்கலம் புக வந்த பெண்ணை வந்து மது போட்டதுக்கு பிறகு தான் அவங்க மிருகமாக மாறியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே தெரிந்து கொள்ள வேண்டியது. மது போதைக்கு அடிமையான பிறகு மனிதன் வந்து மிருகமாய் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது மனித தன்மையை மீறி விடுகிறார்கள். அப்போ மது வந்து ஆபத்தானது, மது கொடுமையானது,
மது வந்து ஒதுக்கப்பட வேண்டியது, மது வந்து ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றி ராஜேந்திரன் சார். குறிப்பாக இந்த தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த பீகார் அந்த குடும்பத்தையே கருவுறுத்த சம்பவத்தை பற்றி ரொம்ப விரிவாக சொன்னீங்க. இந்த ட்ரிபிள் மர்டருக்கு காரணம் முழுக்க மதுதான். ஒரு முன்னாள் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. எப்படி இன்வெஸ்டிகேஷனாக, எப்படி கொலை நடந்திருக்கு, எப்படி இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு, எப்படி வந்து அக்யூஸ்டை பிடிச்சிருக்காங்க, குறிப்பாக அந்த அக்யூஸ்டுடைய மதிக்கூர்மை பற்றிலாம் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ மிக விரைவாக எடுக்கணும். ரொம்ப நன்றி போலீஸ். நன்றி, வணக்கம்.